ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்தியன் பேங்கோட நியூ ஏடிஎம் கார்டை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினில் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ட்டு ரெண்டு விதமான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போய் ஏடிஎம் மிஷினில் ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணோம், அதே மாதிரி ஆன்லைனில் ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஏடிஎம் மிஷினில் போயிட்டு திரும்ப மணி விட்ராவல் கொடுத்தா மணி விட்ராவல் ஆகலை, அனேபிள் டு ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி எரர் தான் வருது, இது எதனால் வருது அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது நீங்கள் நியூ ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் ஏடிஎம்மில் ஏன் பணம் எடுக்க முடியல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் நமக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்தியன் பேங்க்கில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் ஏடிஎம் மிஷினில் ஆக்டிவேட் பண்ணுவீங்க, இல்லைனா ஆன்லைனில் ஆக்டிவேட் பண்ணாலும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஆக்டிவேட் பண்ண உடனே வந்து ஏடிஎம் மிஷினில் வந்து பணம் எடுக்க முடியாது. ஸோ வேறு எல்லா பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ண உடனே வித்தின் செகண்ட்லேயே வந்து நீங்கள் திரும்ப வந்து மணி விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். பட் இந்தியன் பேங்க்கில் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய்ட்டு உங்களோட பிரான்ச் எதுவோ அங்கே போய்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கான மணி விட்ராவலுக்கான ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏடிஎம்மில் மணி விட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து டிசேபிளில் தான் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் போய் சொல்லும்போது தான் அவங்க எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் மணி விட்ராவல் வந்து பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சு மட்டும் கிடையாது, இதில் நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து நீங்கள் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலம் யூஸ் பண்ணி கார்ட்லெஸ் விட்ராவல் வந்து பண்ணுவீங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. இந்த ரெண்டு விட்ராவலுமே பண்ணணும்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி விட்ராவல், அது ஏடிஎம்மில் மணி விட்ராவல் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து விட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த எரர் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணாலும் நம்ம ஏடிஎம் மிஷினில் நம்மளால் பணம் எடுக்க முடியல. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா கார்ட்லெஸ் விட்ராவல், இந்த ரெண்டு விட்ராவலும் தான் உங்களால் பண்ண முடியாதே தவிர மற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு யூபிஐ ஆப்பில் வந்து உங்களோட இந்தியன் பேங்கை லிங்க் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். பட் இந்த மணி விட்ராவல் ஏடிஎம்மில் மணி விட்ராவல் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ வேறு எந்த பேங்க்லேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இல்லை. இந்தியன் பேங்க்கில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி மணி விட்ராவல் பண்ணணும்னா அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண, அது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போய் சொல்லி எனேபிள் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் இதை கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு நமக்கு மொபைல் பேங்கிலோ நெட் பேங்கிலோ எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க்கில் போய் மட்டும்தான் இதை வந்து எனேபிள் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கார்டும், அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டும் தொலைஞ்சு போயிட்டு திரும்ப கார்டு அப்ளை பண்ணி வாங்குறீங்க, அந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணுறீங்க, அப்போ நான் இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் இதை எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் ஏடிஎம் கார்டு வாங்கும்போது இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் பேங்க்கு போய் எனேபிள் பண்ணணும் தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் எனேபிள் பண்ணிட்டாலே அது வந்து கண்டினியூவாக உங்களுக்கு திரும்ப ஏடிஎம் கார்டு சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து மணி விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணாலும் எதனால் மணி விட்ராவல் பண்ண முடியல, அதை எப்படி ரெமெடி பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.